நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய அந்த வாக்குகளை ஏன் எதற்கு என்று கூட தெரிந்து கொள்ளாமல் 5 ஆண்டுகளுக்கு பேரிடத்துல வாக்கப்படுகின்றேன். அடுத்த 5 ஆண்டு பிசாசு இடத்துல வாக்கப்பட்டு விருப்பம் இருக்கிறதோ அல்லவோ கட்டாய தாலி கட்டியது போன்று ஒன்று அதிமுக அல்லது திமுக. இப்படிதான் நம்முடைய அரை நூற்றாண்டு கால வாழ்வு வீணடிக்கப்பட்டிருக்கிறது. தோழர்களே, என் அன்பு உறவுகளே, ஒரு உண்மை நிலையை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களை கோபப்படுத்துவதற்கான செய்தி கிடையாது, உண்மை நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சொல்லுகின்ற கூற்று. திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக துவங்கப்பட்டது? அன்றைய காலகட்டத்தில் உதயச்சதிகாரமாக இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கம் அமைப்பை நடத்தி அந்த மக்களை ஒன்றெடுப்பதற்கான முன்முயற்சியில் தான் காங்கிரஸ் பேரியக்கம் துவங்கப்பட்டது. தோழர்களே, அதன் நோக்கம் எந்த நோக்கத்திற்காக துவங்கப்பட்டதோ அது அத்து போனதனால் காரணத்தினால்தான் காங்கிரஸ் பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இயங்கி வந்த பேரறிஞர் பெருந்தகையார் மறைந்த அண்ணா அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளால் வீழ்த்தப்பட்டு 1960களில் வீழ்த்தப்பட்ட இன்று வரையில காங்கிரஸ் பேரியக்கத்தால் காலூன்ற முடியவில்லை தமிழகத்தில். இதுதான் உண்மை நிலை. அதே போன்று திமுக சமூக நல்லிணக்கத்திற்காகவும் சமூக மக்களின் மேம்பாட்டிற்காகவும் அடித்தட்டு மக்களின் வாழ்வுரிமையை மீட்பதற்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் வார்த்தெடுக்கப்பட்டது, வளர்த்தெடுக்கப்பட்டது. இதுதான் வரலாற்று உண்மை. ஆனால் தற்பொழுது திமுக அந்த நிலையிலிருந்து தன்னை அந்நியப்படுத்திக் கொண்டது. சந்தர்ப்பவாத கூட்டணியை அமைத்துக் கொண்டிருக்கிறது. மக்களை ஏற்கின்ற, மக்களை சுரண்டுகின்ற தமிழ் சமூகத்தின் தலைவர்கள் என்று சொல்லி போலியாக தமிழகத்தில் உலாவி வந்திருக்கக்கூடிய பொய்யான தமிழ் தேசியவாதிகளை அரவணைத்து, போலிய தலித்தியவாதிகளை அரவணைத்து, புரட்சியாளர் அம்பேத்கருடைய நிலைப்பாடுகளை போலியாக கொண்டவர்களை, உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்து செல்லாதவர்களை, புரட்சியாளர் அம்பேத்கருடைய நிலைப்பாடுகளையும் கொள்கைகளையும் மக்களிடத்தில், பொதுமக்களிடத்தில் உண்மை நிலையை எடுத்து செல்லாதவர்களை வெறுமனே அரசியல் பிழைப்புவாதிகளை வைத்து இன்றைக்கு திமுக ஒரு கூட்டை ஏற்படுத்தியிருக்கிறது. தோழர்களே, இது உண்மை நிலை. ஏதோ தேர்தலில் வாக்குகளை சேகரிப்பதற்காக சொல்லுகின்ற கூற்று கிடையாது. திமுகவில் அங்கம் வகித்த மரியாதைக்குரிய வைகோ எப்படி அந்த கட்சியை விட்டு வெளியேறினார் சிந்தித்து பாருங்கள். இங்க இருக்கக்கூடியவர்கள் 50 வயதை கடந்தவர்களுக்கெல்லாம் அந்த வரலாறு தெரியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு தெரிந்தாக வேண்டிய தேவை கட்டாயம் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு புதிய வரவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளை இனம் கண்டு கொள்ள வேண்டும். மீண்டும் புதிய தமிழ் தேசியவாதி இடத்துல என் இனத்து சொந்தங்கள் மாட்டிக்கொண்டு சிக்கின்ற போடாது என்பதற்காக தான் எடுக்கின்ற முன்முயற்சி. என் அன்பு உறவுகளை, வைகோ என்ன சொன்னார் தெரியுமா தோழர்களே? கலைஞர் அவர்கள் என் மீது கொலை பழி சுமத்துகின்றார், நான் விடுதலை புலிகளை வைத்து கலைஞரை கொலை செய்வதற்காக முயற்சி செய்கின்றேன் என்று சொல்லி வீண் பழி சுமத்துகின்றார். ஆகவே வேறு வழி கிடையாது, நான் திமுகவிலிருந்து அந்நியப்பட்டு திமுகவை வீழ்த்தியாக வேண்டிய தேவை இருக்கிறது, ஜனநாயகத்தை மீட்க வேண்டிய தேவை இருக்கிறது, தமிழ் உணர்வை மீட்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த மகத்தான அமைப்பை துவங்கினார். அவரை நம்பியும் அந்த உடன்பிறப்புகள் லட்சோப லட்ச உடன்பிறப்புகள் சென்றன. என் அன்பு சொந்தங்களே, எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து களம் கண்டார வைகோ, எந்த தமிழ் தேசியத்தை மக்களிடத்தில் விதைத்து அரசியலை பிழைப்பு நடத்தினாரோ வைகோ, என்ன சொன்னார் தெரியுமா தோழர்களே? கடந்த முறை நடந்த சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற முறையில என்ன சொன்னார் தெரியுமா தோழர்களே? சிந்தியுங்கள், உங்களது சிந்தனா ஓட்டத்திற்கான செய்தி. மு.க. ஸ்டாலின் ஒரு சர்வாதிகாரி, மு.க. ஸ்டாலின் ஒரு அகங்காரம் பிடித்தவர், மு.க. ஸ்டாலின் ஒரு துணிவு பிடித்தவர். திமுக
வேறு எவராலும் அழிக்கப்படாது. அது தானாக தன்னாலே அழிந்து போகும். அதை அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர் ரஷ்ய புரட்சியாளர் ஸ்டாலினை விட கொடுமையான இந்த ஸ்டாலினால் தான் திமுக அழியும் என்று ஆருடன் சொன்னது வைகோ, இந்த பிரபு கிடையாது. இந்த கூற்றை எடுத்து சொன்னேன் தோழர்களை. அருகாமையில் இருக்கக்கூடிய மோதிலால் நேரு தெருவில் அரை மணி நேரத்திற்கு முன்பு அதை சகித்துக் கொள்ள முடியாத அடிமைகள் வெகுண்டு எழுந்து அங்கே சர்ச்சையை கிளப்புகிறார். இந்த அடிமைத்தனம் போக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீட்டு கொள்கையை நடைமுறைப்படுத்தினார். மக்களிடையே சாதிய படிநிலை இருந்து கொண்டு வருகிறது. அவர்களுடைய வாழ்வு நிலை மாற்றியமைக்கப்பட வேண்டும். அவருடைய வாழ்வில் ஏற்றமும் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியும் ஆற்பட்டு மற்ற சமூக மக்களுக்கு சரிவப்பாக இந்த அடித்தட்டு மக்கள் வாழ்ந்திட வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உயரிய நோக்கோடு இடஒதுக்கீடு என்கின்ற அந்த கொள்கையை முன்னெடுத்து இந்த மக்களுக்கான வாய்ப்புகளை தந்தார். அது இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது தோழர்கள். கேள்விக்குறியாக்கப்பட்டால் கூட பரவாயில்லை. அதை கேவலப்படுத்துகின்ற அளவில் திராவிட கட்சிகள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அடிமைத்தனத்தை விட்டுடு மறுதளிப்பதற்காக, அதனை அப்படியே அறுத்து ஓடுவதற்காக தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீடை தந்து இந்த மக்களை மற்ற மக்களுக்கு ஒப்பாக வாழ்ந்திட வேண்டும் என்பதற்காக உயரிய குறிக்கோளுக்காக முன்னெடுத்தாரோ, அந்த குறிக்கோளை தகர்த்தெறிகின்ற வகையில் தான் சமூக நீதியை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறது திமுக. ஒரு அடிமை தலித்தை தான் வேட்பாளராக நிறுத்த முற்படுகிறது. ஒரு சுயமரியாதை உள்ள தலித்தை ஏற்க மறுக்கிறது, மறுதளிக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு தலித் ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற அந்த கேள்வி கணைகளை கேட்பான். அவர்களுக்கு கேள்வி கணைகளை கேட்டாலே பிடிக்காது. நான் கேட்கின்றேன், இன்றைக்கு சொல்லுகின்றாரே மரியாதைக்குள்ள ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலின் அந்த ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தினார். என்ன சொன்னார்? இந்த துண்டு சீட்டை கொடுத்து அனைவருமே துண்டு சீட்டை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் கோட்டை கொத்தளத்துல கொடியை ஏற்றிய பின்பு நீங்கள் என்னை நேரடியாக வந்து சந்திப்பதற்கு அதற்கான கடவுச்சீட்டு தான் இந்த துண்டு சீட்டு. அந்த உள்ளே நுழையக்கூடியவர்கள் அதை பெற வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களிடையே ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக ஒரு பொய்யான ஒரு பொய்யுரையை முன்னெடுத்தான். நான் கேட்கின்றேன், இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தோழர்களை கேட்கின்றேன், ஒருவருடைய துண்டை கூட மு.க. ஸ்டாலின் வாங்கியிருப்பாரா? வாங்கி அவரிடத்துல போட்டி இருக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள் தோழர்களை. நீங்கள் காணொலியின் வாயிலாக டிவியில் பார்க்கக்கூடும். மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கக்கூடிய தோழர்கள், தொண்டர்கள் அவரிடத்துல அந்த பொன்னாடையை போர்த்த முற்பட்டால் சீ சீ போ போ என்று சொல்லுகின்ற அளவுல தீண்டப்படாத ஒரு நிலையில் தான் அவர் கையாள்வாரே தவிர ஒரு பொழுதும் நீ சொல்லுகின்ற அந்த சால்வையை போர்த்தி கொள்ள மாட்டார். இது நான் ஏதோ சொல்லுகின்ற ஒரு பொய்யுரை கிடையாது. நீங்கள் பார்த்திடலாம், ஒவ்வொரு நிகழ்வுகளே பார்க்கலாம். ஆனால் அப்பேற்பட்ட ஸ்டாலின், மரியாதைக்குரிய ஸ்டாலின் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் நேரடியாக என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் கேவலம் வாக்குகளை பெறுவதற்காக இந்த மக்களை எத்தனை நாளுக்கடா ஏமாற்றி கொண்டிருக்கீங்க என் மக்கள். நான் கேட்கின்றேன், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்புக்கெல்லாம் இந்த மக்களுக்காக, இந்த ஏற்கனவே இருந்த மக்களுக்காக கட்டப்பட்டதுதான். இதே போன்ற குடியிருப்புகள் கூட அந்த எம்ஐஜி HIG என்ற பிளாட்ஸ் என்று சொல்லக்கூடிய மேட்டுக்குடியானவர்களுக்கு கட்டுகின்ற இந்த வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை கட்டி இருக்கின்றீர்கள். ஏன் இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்ட பொழுது அப்படி இந்த மக்களை பாதுகாத்திட அனைத்து மக்களுடைய நலனில் அக்கறை கொண்ட காரணத்தினால் தான் இந்த விளிம்பு நிலை மக்கள் அவர்களுக்காக கட்டப்பட்டிருந்த அந்த குடியிருப்புகளை தாரை வார்த்தார்கள். இங்கே மருத்துவமனை நிறுவிடுக் கொள்வதற்காக, நோயாளிகளை காப்பதற்காக என் இனத்து சொந்தங்கள், எனது தொப்புள் வழி உறவுகள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்தை கூட மக்களின்பால் அக்கறை கொண்ட காரணத்தினால் ஈகை வந்து அதை ஒரு மருத்துவமனையாக செயல்படுவதற்கு விட்டார்கள். இங்கே பார்க்கின்றோம், இந்த குடிசையில, தகர குடிசையில இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு உண்மையிலே சொல்லுகின்றேன், அவரிடத்தில் சென்று வாக்குகளை கேட்பதற்கே கூச்சமாக இருந்தது. உண்மை, கூச்சப்பட்டேன். என் தம்பி கூட சொன்னான், ஆனா மற்றவன் தானே தப்பு பண்றான்,
நீங்க தவறு பண்ணாதவர், நீங்க போய் கேளுங்க. முடியவில்லை. அவரிடத்துல சென்று இருகை கூப்பி எனக்கு ஒரு வாக்கை தாருங்கள் என்று சொல்லுவதற்கு எனக்கு மனம் வரவில்லை. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது, வலிக்கின்றது தோழர்களே. இதுதான் உண்மை நிலை. என் அன்பு உறவுகளே, ஒரு ஒற்றை உண்மை நிலையை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் 2006 மற்றும் 2011 ஆண்டுகளிலே 2 முறை மாநகராட்சி மன்ற உறுப்பினராக பழைய 42 புதிய 77 வார்டில வீற்றிருந்தவன். அந்த 5 ஆண்டுகளில் 2 முறை, அதாவது 3 மாதத்தில் ஒரு முறை கலைக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தின் ஆணையின் பார். மீண்டும் தேர்தல் வைக்கப்பட்டு நடத்தப்பட்டு மீண்டுமே மக்களுடைய செல்வாக்கால் சுயேட்சை சின்னமான தென்னை மர சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றேன். என் அன்பு உறவுகளை, இன்றைக்கு மக்களை சந்தித்து ஒரு தொகுதியின் வேட்பாளர் என்கின்ற அளவில், சட்டப்பேரவைக்கான வேட்பாளர் என்கின்ற அளவில் நான் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய உலகமே கையளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. The whole world in your hand, Android phone என்று சொல்லக்கூடிய கையடக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அலைபேசி எடுங்கள். அப்படி எடுத்து அந்த அலைபேசியில the election.com என்கின்ற நிலைக்கு செல்லுங்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது எக்மோர் கான்ஸ்டிடுவன்சி சுயேட்சை வேட்பாளர் வா பிரபு விசில் சின்னம் என்கின்ற அளவில அழுத்தி பொத்தானை அழுத்துங்கள். தோழர்களை, என் மீது எவ்வளவு சொத்து இருக்கிறது, எனது மனைவி மீது என்ன சொத்து இருக்கிறது, எனக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் மீது என்ன சொத்து இருக்கிறது என்பதனை தெளிவாக அந்த பிரமாண பத்திரத்தில் இடம்பெற்றிருக்கும். தோழர்களை, ஒரு முறை மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தாலே கோடான கோடிகளை பேங்க் பேலன்ஸ் வைத்திருக்கிறான். 2 முறை மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தவன் கால் கிரவுண்ட் இடம் கூட இல்லாமல் தான் என்னுடைய பிரமாண பத்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இது உண்மை நிலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.